மஞ்சள் பூசணி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு புழுங்கறி, அதாவது புளிப்பு போட்ட வதக்கல் கறி, புளி வதக்கல் கறி, புளிப்பு இனிப்பு சேர்ந்தது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதையும் பார்க்கலாம். அதனுடைய மேல் தோலை செதுக்கி எடுத்துட்டு கொஞ்சம் கனமாக அதில் ஒரு துவையல் செஞ்சுருக்கேன். இது ரெண்டையும் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். மஞ்சள் பூசணி அல்லது பரங்கிக்காய் புளி போட்ட கறி பார்க்கலாம். மஞ்சள் பூசணி இல்லைன்னா பரங்கிக்காயில் புளி போட்ட கறி பண்ணுறதுக்கு இங்கே என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் மஞ்சள் பூசணியை அதுலேருந்து தோலை கொஞ்சம் கனமாக எடுத்துகிட்டு அது துவையலுக்கு தனியாக வச்சுருங்க. இந்த உள்ளே இருக்கிற பகுதியை கட் பண்ணிக்கணும். 1/4 கிலோ அளவு இருக்குது. தேவையான அளவு வெல்லம், கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லைன்னா பருப்பு ரசப்பொடி, அதோட தகுந்தளவு உப்பு, கடுகு, அதோட வெள்ளத்திருவல். அந்த பருப்பு ரசப்பொடியும் சாம்பார் பொடியும் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே. நீங்கள் வேணும்னாக்க அதை பார்க்கலாங்க. நம்ம அதை போடுறப்போ ஒரு தனி ருசியை குடிக்கும். ஏன்னா புளி சேர்த்துருக்கிற கறிங்கிறப்போ அதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட நம்ம பொட்டுக்கடலை பொடி வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மற்ற பொருட்கள் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். தகுந்தளவு எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது மேல் தோலை இது மாதிரி கனமாக செதுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சிகப்பு மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக புளி நனைய வச்சது, தேவைப்படும் அளவுக்கு அதாவது தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு, இதுக்கு தகுந்த அளவு எண்ணெய். இப்போ இந்த ரெண்டுமே எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல புழுங்கறி, புளி சேர்த்த கறி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்ட பிறகு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் சூடான பிறகு கடுகு நல்லா வாசனைக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்சிருக்கிற மஞ்சள் பூசணி துண்டுகள் அதில் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு கொஞ்சம் கலந்து விடணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசல், அதோட தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த புளி கரைசலை நம்மளுக்கு தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவாக போட்டால் போதுமானது. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தான் நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுருங்க. அதாவது அது மாய்ஸ்சர் அந்த எவாப்ரேட் ஆகி அது வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதுமானது. காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தணலை குறைச்சிட்டு மூடி வைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நல்லா தணலை குறைச்சிட்டு மூடி வச்சிடலாங்க. அந்த மாய்ஸ்சர் அப்படியே அதில் அப்சார்ப் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பூரா எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வப்போது திறந்து ஒரு தடவை கலந்து விட்டலாம். இதில் கொஞ்சமாக வெள்ளத்துருவல் சேர்க்குறேன். இது புளி போடுற எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெள்ளத்துருவல் போடுவோம். அது போட்டால் ஒரு தனி ருசியாக கொடுக்கும். அது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, வேண்டானா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ எதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு மறுபடியும் மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுச்சு. அந்த காய் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி இல்லைன்னா பருப்பு ரசப்பொடி, இது ரெண்டில் எது வேணால் போடலாங்க. ரெண்டுமே டேஸ்டியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அது ரெண்டினுடைய லிங்க்கும் நீங்கள் பார்த்து எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் லேசாக மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி போடலாம். இது ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட போடலாம். எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் இதை சேர்க்குறது. இப்போது மஞ்சள் பூசணி புளி போட்ட கறி ரெடி ஆகிடுச்சுங்க. புளிக்கறி. இப்போ இதை சாதத்தில் சாப்பிட்லாம். இப்போ இந்த மேல் தோலினுடைய துவையல் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல ருசியாக இருக்குங்க. நல்லா சூடான பிறகு சிவப்பு மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு 3 வெடிக்காய் போட்டிருக்கேன். அதிகமான குவான்டிட்டின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூடுதலாவோ குறைச்சாவோ போடலாங்க. உளுத்தம்பருப்பு தவிர எதுவும் இல்லை. உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுபடணும். அது வறுக்கிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த நிறம் மாறுறப்ப
அந்த ஸ்டேஜில் பாருங்கள், ரொம்ப ஓவராக வறுத்துறாதீங்க, கரெக்டாக வறுப்படணும். எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மேல் தோலை வந்து செதில் செதிலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் வதக்கணும். இப்போ இதை வந்து அதிகம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வதக்கிறப்ப அந்த பச்சை வாடை நீங்கணும். லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினாலே வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அது நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. பச்சை வடை போனால் போதும். அதை எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டு வச்சிட்டேன். இதோட நம்ம எந்த அளவு காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி, ஊற வச்ச புளி, தகுந்த அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைக்கிறப்ப எடுத்த உடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு தடவை திருப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம துவையல் அரைக்கிற மாதிரி அரைக்கணும். நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்கல் இருந்தால் கூட நம்ம வந்து அரைச்சி எடுக்கலாம், இடித்து எடுக்கலாம். இப்போ இது தாளிச்சிட்டேன். கடைசியில் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இந்த துவையல் ரெடி. எப்போதுமே மேல் தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி துவையல் பண்ணால் நல்லா ருசியாக இருக்கும். இதை பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மஞ்சள் பூசணியாக இருந்தாலும் சரி, இல்லை பரங்கிக்காயாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மேல் தோலுக்கு கீழே வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும். எப்போதுமே எல்லா காய்க்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது வந்து கூடுதல் சத்துக்களை பெறத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல கனமாக இருக்குது. இது வந்து பரங்கிக்காய் குட்டியாக இருக்கும் பாருங்கள், பூசணிக்காய், மஞ்சள் பூசணி அதுவாக இருந்தாலும் நல்லா ருசியாக இருக்கும். நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இது மாதிரி எல்லோ கலராக இருக்கிறப்ப அதில் விட்டமின் ஏ நிறையா இருக்கும். நம்ம வந்து கண் பார்வைக்கு அது ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது எப்போவுமே தாது உப்புக்கள் நிறையா இருக்கும் தண்ணீர் பதம் இருக்கிற காயில். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறப்ப கேன்சர் முதலான வியாதிகள் வரத்து தடுக்கிறதுக்கான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தாது உப்புக்கள் இருக்கிறப்ப நம்ம உடல் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நம்ம நிறைய செய்ய கற்றுக்கணும். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. நான் எழுதிய சமையல் கலை புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க. அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு என்ன புக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். உங்களுக்கு இப்போ எந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வேணுனாலும் நீங்கள் அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா நாங்கள் லிஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அதிலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு எங்களுக்கு மெசேஜ் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த புத்தகத்தை எவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் சொல்லுவோம். நீங்கள் ஜிபே பண்ண பிறகு அந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் பல்க் குவான்டிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதிகப்படியான புத்தகங்கள், அதாவது 50 புத்தகங்களுக்கு மேலே ஒரே தடவை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போங்க. அந்த தொடர்பு கொள்ள வேண்டியதை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம், ஃபோன் பண்ண வேண்டாம். நான் அந்த நம்பரை போடுறேன், பாருங்கள். ஓகே, நன்றி.